ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி ஸ்வீட் ஐட்டம் செய்ய போறோம். ஸ்வீட்ல என்ன செய்ய போறோம்னா மில்க் மைசூர் பாக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ மில்க் மைசூர் பாக் செய்ய போறோம். ஒரு கடாயை வச்சு அதுல 2.5 கிலோ சக்கரை போடுறோம். நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊத்திடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை பொறுமையா கிண்டி விடலாம். இது இங்க கிண்டிட்டே இருக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 700 கிராம் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம். மில்க் மைசூர் பாக்கு முக்கியமானது மில்க் பவுடர் தான். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம இது கூடவே 300 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இதுல 1 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். கட்டி இல்லாம நல்லா நைஸா கரைச்சி எடுத்துடுவோம். நம்ம இதை இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் பொறுமையா கிண்டி விட்டே இருக்கலாம். இதை நம்ம இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சாச்சு. பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுவோம் சைட்ல. ஏன்னா சக்கரை ஒட்டி இருக்கும் அந்த கடாயில ஃபுல்லா. நமக்கு கிண்டுறப்போ இந்த சக்கரைலாம் சுற்றி ஒட்டி இருக்கும். அது நம்ம கிளீனாக அதை கரைக்கணும் அந்த சக்கரையும். நம்ம அதனால தண்ணி தெளிச்சு விடுவோம் நல்லா. அதை பாருங்க இப்போ எல்லாம் கீழே இறங்கிடுச்சு பாருங்க. அந்த தெளிச்சு உடனே நல்லா கொதி வர விடுங்க. இப்படி இது பாருங்க சைடில் ஒட்டி இருந்த சக்கரை எல்லாம் மொத்தம் கீழே இறக்கியாச்சு. நம்ம கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. சுற்றி சக்கரை எதுவும் இல்லை. பாருங்க சக்கரை பாருங்க நல்லா இந்த அளவு கொதிக்க விடுங்க. இதை பாருங்க சக்கரை பாகு இந்த அளவு கெட்டி ஆகுனா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மில்க் பவுடர், மைதா, ஆயில் எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம். அதை எடுத்து இதுல ஊத்திடுவோம். நம்ம ஊத்தி நல்லா கிண்டுவோம். பாருங்க மில்க் மைசூர் பாக் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி கிண்டுவோம் நம்ம இதை. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திடலாம். இதில் ஆயில் நல்லா கிண்டுவோம். இதை விடாம இதே மாதிரி கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க அப்படியே கெட்டியாகி வந்துட்டு இருக்கு பாருங்க. இது இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கணும். இது கெட்டி ஆக ஆக கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கணும். நான் இப்போ இதுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். விடாம 20 நிமிஷம் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி அப்போதான் அந்த மைசூர் பாக்கு நல்லா டேஸ்டா பதமா இருக்கும் நல்லா சாப்பிட. பாருங்க இப்போ ரொம்ப கெட்டியாகி வந்துடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இப்போ நம்ம இதில் 1/2 லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கெட்டியாக வரப்பெல்லாம் நெய் இல்லை ஆயில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் தான் சேர்த்துக்கிறேன். அது கெட்டியாக விடக்கூடாது. நல்லா அந்த 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டணும். இதை நல்லா அந்த மாதிரி கெட்டியாக வரப்ப கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ ஏதோ ஒன்று சேர்த்துட்டே இருங்க. பாருங்க இந்த மைசூர் பாக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. நான் விடாம 20 நிமிஷமா கிண்டிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த மைசூர் பாக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சுங்க. நான் முன்ன ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமாக 1 லிட்டர் நெய் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிடலாம். இந்த நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க நம்ம கிண்டுறப்போ மைசூர் பாக்கு வந்து இந்த கடாயில ஒட்டாம சுத்துது பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மைசூர் பாக்கு இறக்கி நம்ம ஒரு ட்ரைல போட்டுருவோம். நமக்கு மைசூர் பாக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அப்போதான் அதோட ஷேப் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைல நான் நெய் பூசி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச மைசூர் பாக்கு இதில் போட்டுருவோம்.
பாருங்க ஒட்டாம வருது பாருங்க, கடாயில் ஒட்டாம அந்த ட்ரையில் வந்து உழுது பாருங்க. எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ட்ரையில் கொட்டி மேலே அப்படியே நைஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா கார்னர் பக்கமெல்லாம் நல்லா நைஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி மேலே நைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் வந்து கேப் இருக்கும், அதனால அந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா அந்த சைடு ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ சூப்பராக இந்த மில்க் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஆறட்டும். அப்புறம் நம்ம இதை மைசூர் பாக்கு ஷேப்பில் கட் பண்ணி எடுப்போம். நம்ம 4 மணி நேரமாக இந்த மைசூர் பாக்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ண போயிடலாம் வாங்க. பாருங்க கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுப்போம். லைன் பெரிய பெரிய பீசஸாக பார் மாதிரி கட் பண்ணி எடுப்போம். நம்ம இதை இதே மாதிரி நம்ம கட் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு பார் எடுத்து மேலே வைக்கிறோம் பாருங்க. அதோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு செம்மையாக இருக்குங்க பாருங்க. வாவ், அது நடுவில் அந்த கலர் பாருங்க, அந்த ப்ரௌனிஷ் அந்த நெய்னால தாங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இதை வாங்க இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுப்போம். நம்ம இது எல்லாத்தையும் பாருங்க. இந்த மில்க் மைசூர் பாக்கு பாருங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம பாருங்க அதோட ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அது கலர் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம இப்போ இந்த மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு ட்ரையில் எடுத்து அடிக்கிறோம் நம்ம வாங்க. பாருங்க இந்த சூப்பரான டேஸ்டான இந்த மில்க் மைசூர் பாக்கை ஒரு ட்ரையில் அடிக்க வச்சிருக்கேன் நான். அது மேலே கொஞ்சம் பிஸ்தாவை கட் பண்ணி அப்படியே மேலே மலைச்சாரல் போல தூவி விட்டுறலாம். அப்படியே அழகாக தூவி விட்டுறலாம் இது மேலே. ஓகே மக்களே, சூப்பரான டேஸ்டான ஒரு மில்க் மைசூர் பாக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். இதோட வெயிட் வந்து ஒரு 6 கிலோ கிட்ட வரும். இந்த அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்யலாம். நான் செஞ்சு இந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.